எங்களும் மும்மாறி ஆறிலும் ஆறாமல் அமர்ந்து கொண்டிருக்கும் எங்கோடி சீமையின் குமரி எல்லா நலத்தின்கள் இருக்கும் என வந்தவரை வாழ வைக்கும் ஓவியாக வந்து கொண்டிருக்கின்ற இருக்குதல்லவா இந்த நகரம். இந்த வடக்கு நுள்ளிவிடை என்னும் நன்னகரிலே புண்ணிய நகரிலே ஆழ்வரும் தெய்வமாக வந்து கொண்டிருக்கின்ற அம்மை செங்காட்டு நீதியாள் செய்யலையாள் இசக்கியம்மாளுடைய ஆலயம் குடவிழா, ஆலயத்தின் குடையின் திருவிழா. இந்த இந்து மருத்துவ சமுதாய மக்கள் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகளாகவே ஒன்றுபட்டு இந்த அம்மையுடைய குடைவிழாவை சீரோடு சிறப்பாகவே சரி 8 நாள் வருவாறு காலமாகவே இந்த குடைவிழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற சிறு சிறப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கனகலவையிலே வந்து கொண்டிருக்கிற தாய்மார்கள், பெரியோர்கள், வருங்கால பாலிபட்சிகாமணிகள், சுத்தமிட்டாறு வருமக்கள் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் ஆதன பேர்களுக்கும் முதற்கனும் திருநெல்வேலி சித்தமல்லி கொண்டாநகரம் நன்னகரிலே வந்து கொண்டிருக்கின்ற தென்னக ரயில்வே டாக்டர் தமிழக அரசு விருது வாங்கிய கலை நன்மணி எஸ் தங்கள்வாணியின் மகளப்பாட்டியாரின் சார்பாக உங்கள் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொண்டு என் அம்மையுடைய ஆலயத்திலே முதல் நாள் வெள்ளிசை புலவர்கள் ஹரிகரபதர்மன் ஐயன் கலையை பாடியிருக்கிறார். ஆனாலும் ஐயன் கலையை 2 வரியிலே முடித்துவிட்டு அப்பனாகிய ஆண்டவன் உடலையுடைய கலையை பாட வேண்டும் என்று விழா கமிட்டியார்கள் உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள். ஆனாலே இந்த ஐயன் ஹரிகரபதர்மன் ஐயன் பிறக்கிறார். ஐயப்பன் எங்க பிறக்கிறார்? ஆரி அரிக்கு மரடுக்கு நடுகால் பிறந்தான் அல்லவா? ஆரி 12 ஐயன் பிறந்தானே. எங்க பிறந்தார்? இருந்தலவத்தின் வறுமையினால் போராடலுக்கு முன்பு வரனால் முடிக்க வரம் கொடுக்க வாங்கிய வரத்தின் அம்மலையினாலே ஆண்டவனை அழிக்க எண்ணி அரங்கனுக்குத்தான் பயந்து அமரர் பெருமக்கள் ஆண்டவன் எல்லோரும் கருண சங்கி மலையோரத்திலே நந்தவனமாக்கினால் இதை கொண்ட சிவதரிப்பூவாகவே பிரம்மனை உருவாக்கி சிவதரிப்பூவிலே ஜீவனோரக்கனுக்கு பயந்து மறைய அப்பேர் வண்டாரக்கரையும் ஆரமுன்னாயிரம் பெருமாள் ஓயினி வடிவத்திலே வடிவம் கொண்டு வரவும் பெண்ணாளுடைய அழகை கண்டு பெண்ணொரு கலைக்கிறான் அரக்கனும் இடத்திலே கவனமாக சொல்லுகிறாள் அடே அரக்கா உன்னோடு நான் வென்றிருக்க வரேனானால் ஒன்றாமல குளத்திலே வங்கி நீராடி குளித்து கரையே வெளியில் வந்து நீர் விட்டு நீர் விளைத்து கண்டத்திலே நீர் அணிந்தார் உன்னோடு வென்றிருக்க வருவேன் என்பதாவே கவனமாகவே மோகினியால் மோகினியால் சொன்னார்த்தையை கேட்டு பெண்ணேறி ஆசை கொண்டு அந்த சென்றாள் அரக்கன் நீராடி அமையோ கரையேறி வெளியில் வந்து நீர் விட்டு நீர் விளைத்து கண்டத்திலே கை வைத்தான் அல்லவா? அமையோ அரக்கன் சிரசு சுக்கல் 100ஆக வலித்து வன்புரையாக அப்படி மாண்டரக்கனுடைய சிறதி எடுத்தாடு மாடு வைத்திருக்கின்றாரிடம் காட்டவும் அமைக்கவும் குன்ற கோலத்தை பார்க்க வேண்டும் என்று பிடிவாரம் உண்ண அம்மையா எம்பெருமாள் மறுபடியும் ஒரு மொழி பொன்னாவைய வடிவம் கொண்டு
பெண்ணென்று நினைத்து ஆண்டவன் சிவனார் அன்புள்ளவன் சிவனாகப்பட்டவன் பெருமாளை கட்டி தழுகவும் காமம் வந்து வருக முதலாவது காமத்தை சி என்றார் எச்சானது இரண்டாவது காமத்தை கைகொண்டு எந்தவும் பிரம்மன் ஓடி வந்து மங்கனி மாதம் 18ஆம் தேதி உத்திர நட்சத்திரத்தில் சிவடம் பச்சை யோகம் கூடிய சிவகணத்திலே யார் பிறக்கிறார் நிறைந்த பௌர்ணமி திதியிலே ஆதி அரணுக்கு அரண் அணிக்கும் நடுகால் வைத்த ஆதி மணிகண்ட ஐயன் சபரிமலை ஐயன் ஐயப்பன் வந்து பம்பா நதி கரை ஓரம் திறந்த சரணம் சொல்லி கூப்பிடுவோம் சபரிகிரி வாசனை அவையென்று அழைத்திடுவோம் வரம் கொடுக்கும் ஈசனை அருளை தரும் ஆண்டவனை அந்தற்கு மித்திரனை சிரம் தாழ்த்தி வணங்கிடுவோம் ஹரிஹர சுதன் ஐயப்பனை
பாடு